என்ன பாண்டி ஃபுல் கட்டா? ஏக்கோ நீ கூட கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? போ போ. அண்ணே அண்ணே அண்ணே, என்னது இது? உன்னதானே? என்னையாம்மா அண்ணன் கூப்பிட்ட? ஆமாண்ணே. ஐயோ, இது கனவா இல்ல நினைவா? நினைவுதான். எங்க அம்மா சிவகாமிக்கு அப்புறம் நீ தாண்டா என்ன புரிஞ்சுக்கிட்ட. என்னடா அவனை சொல்லும்? அண்ணே ஒரே ஒரு குடம் தண்ணி அடிச்சுதானே? ஒரு குடம் வெய் சொல்றேன். இது கூட பண்ணலாம்டா. அண்ணே நாங்களும் உங்க அருமை தெரிஞ்சுக்கிட்டோம்னே. பாசமலர்களே, தண்ணி எடுத்துட்டு போய் உள்ள. என்னது? நாங்க எடுத்து வைக்கணுமா? நீ எதுக்கு இருக்க? டேய் உள்ள எடுத்து வைடா. தேவா, எப்படி ஒரு தங்கச்சிங்க? கொடுமைக்கார தங்கச்சிங்களா இருப்பாளுங்க போல. அப்பம் புத்தி தானே வரும் பொண்ணுங்களுக்கும். தங்கச்சிங்களுக்கெல்லாம் தண்ணி அடிச்சு கொடுத்தேன். அண்ணனுக்கு உனக்கும் அடிச்சு கொடுத்துறேன் கூட. வேண்டாம், எங்களுக்கு அடிச்சுக்க தெரியும். நீ போ. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டிய? டேய், என் மேல உனக்கு பாசம் அதிகம். உள்ளுக்குள்ளவே வச்சுன்னு இருப்பேன், சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்ரா. பாசக்கார குண்டா, உனக்கு ரோசம் அதிகண்டா. அட்ரா அப்பாவது உனக்கு உடம்பு கம்மியாகட்டும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும். வேலைக்கு இன்டர்வியூக்கு போறவன் வேர்க்க விறுவிறுக்க பாவம் பயப்படிச்சிட்டு இருக்கான். நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு பாட்டு படிச்சிட்டு இருக்கியா? ஏன் நீ வாங்கி அடிச்சா உன் கை கப்பல் கச்சுமா? விடுப்பா. உன்னை அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறானே, எவ்வளவு கல்லஞ்சிக்காரன். விடுப்பா. டேய், அவனை மாதிரி உழைக்க கத்துக்க. பாரான தத்துவ பாட்டு. டேய், எப்படிடா இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாம ஒரே மீட்டர்ல பேசுற? இவ்வளவு தண்ணி அடிச்சு வச்சது நான் தான் சொன்னா குறைஞ்சா போயிடுவேன். விரா பட அப்பா. டேய் என்னடா இந்த சத்தம்? ஏன்டா எப்ப பாரு பாண்டி டொர்னு இருக்கற? யார்? நானு. போடா போ. ஆள மண்டியம். வணக்கம் பாஸ். டேய், அடுத்தவங்க வீட்ல என்னடா பண்ற? களை வாங்க வந்தேன் பாஸ். ஒண்ணுமே இல்ல. காலியா இருக்கிற வீட்ல களை வாங்கினா என்னடா கிடைக்கும் உனக்கு? காலி பண்ணிட்டாங்களா? அப்ப நாங்களே எப்படி பழம் எடுத்துறது? ஏய், அதுக்கு ஏன்டா என்கிட்ட கத்துற? போலீஸ் வருதா பாஸ்? ஆமாடா, ஓடி வந்துட்டு இருக்காங்கடா. உனக்கு எப்படிடா தெரியும்? பல வருஷமா பழகி போன வாட பாஸ் இதெல்லாம். இவங்களும் பிடிக்க மாட்டாங்க, அவனும் சிக்க மாட்டான். நல்லா இருக்குடா போலீஸ் திருடம் விளையாட்டு. மாப்பிள்ள பாண்டி, என்னடா தலையாட்டி? எங்க என்ன தேடுறது? எதுக்கு? ஊரு பெருசு என்ன நம்மள பாக்கணும்னு கால்ல வெந்நீரை ஊத்திட்டு அலையறாங்கப்பா. பாத்தியா, வந்துட்டாங்கப்பா. நான் பெருசுங்களா கூப்பிட்டு அமிச்சிங்களாமே? ஆமாப்பா, கோயில் கும்பாபிஷேகம் நடத்தலாம் இருக்கோம். நடத்துங்க. அதுக்கு பிள்ளையார் தேவைப்படுது. அது காசு கொடுத்து வாங்க கூடாது. கலவாணி பிள்ளையார் தான் வைக்கணும். அதுக்கு தான் உங்களை வர சொன்னது. நாங்க பிள்ளையார் கலை வந்துட்டு வரணும். ஏண்டா ஊர்ல எத்தனை வயா இருக்கேன், எங்க 4 பேத்த மட்டும் பார்த்து எப்படா கலவாணி பேன்னு சொல்லலாம்? ஓன்னு சொல்லு, இவங்க பூராதையும் புடமாக்கி காட்டுறேன். கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. எப்ப பாண்டி, நீங்க தானப்பா அந்த ஊர் நன்மைக்காக பாடுபடுறவங்க. என்ன சொன்ன? என்ன சொல்லு. பாண்டி, நீங்க தானப்பா அந்த ஊர் நன்மைக்காகவே பாடுபடுறவங்க. என்ன களவாண்டி வரணும்? பிள்ளையார் தானே? கும்பாபிஷேகத்தை ரெடி பண்ணீங்க, பிள்ளையார் ரெடி. வாங்கடா. இங்க என்னடா பண்ற? குலத்தொழில் பாஸ். உண்டியல உடைக்கலாம் வந்தேன். பூட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, உடைய மாட்டேங்குது. நீங்க எங்க பாஸ் சாமி கூட வந்தீங்களா? சாமி கும்பிட தூக்கம் வந்தோம். ஓகே மாப்ள, கலவாணி பேட்ட வளவளன்னு பேசிக்கிட்டு மார்கழி மாசத்துல இன்னும் குளிச்சுட்டு வந்துருவாங்க. வாங்க வந்த வேலையை பாப்போம். பாருங்க. என்ன மாப்ள, சிலை வாங்க இடத்துல நீ சிலை மாதிரி நிக்கிற? உனக்கு என்ன ஆச்சு? ஒரு கெட்டது பண்ணா ஒரு நல்லது பண்ணணும். களவாங்க வந்த இடத்துல என்னது நல்லது பண்ண போற? பண்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் 2 பேரும் அவனை பிடிங்க. இந்த கட்டுக்கடா புடுறா. கோவில் திருட வந்திருக்க. இங்கே பார், வாயில ஆப்பு. ஓம் சிவா, ஓம் பஹா, follow me.
மகா கணபதி, இந்த அரச மரத்தை விட்டு எங்க ஊர் கோவிலுக்கு உன்னை ஷிஃப்ட் பண்றோம். கொஞ்சம் ஆதரவு தரீங்களா? ப்ளீஸ் கோஆபரேட். ஓடி வாங்கடா, சிக்கனம் மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டிடுவாங்க. சீக்கிரம் சீக்கிரமா, அந்த கையிலேயே குடுறா. ஆளுக்கு ஒரு தசையா போங்க, உசுரோட இருந்தா பாத்துக்கலாம். ஓகே தண்ணி போடா, பண்ணி போடா. டேய், ஆளுக்கு ஒரு பக்கமா போடா. கையில சிக்கினா கண்ணத்துல வெட்டுடா. நீ வாடா. ஐயோ, இந்த பக்கம் ஓடி வர மாதிரி சத்தம் கேக்குதா? அப்பா, யாரு பாரு? பாண்டியா? ஆமாண்ணா. சரிப்பா. இது யாரு? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒத்த கையில தூக்கி போட்டுருவேன். இதை பார்க்கும்போது தான் ஈரக்குழல்லாம் நடுங்குது. ப்ளீஸ், நான் போன கொஞ்சம் வழி விடுறியா? பிள்ளையாரெல்லாம் வச்சிருக்கேன், மண்டையில போட்டுருவானோ? எதுக்கு வம்பு, நம்ம இப்படி ஓடிடுவோம். அப்பா, என்ன நாய் ஓடி போச்சு? அதுக்கு நான் தான் வழி கொடுக்கலையா? ஒரு நாயை கூட புரிஞ்சுக்க முடியல. நான் அவமானப்பட்டதை யாருமே பார்க்கல. ஐயோ, பார்த்துட்டியா? அப்பா, விநாயகா, குளிச்சிட்டு கோயிலுக்கு வரணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்டிய. ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லாரு நல்லாரு. 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்ன அழகு, என்ன கண்ணுடா சாமி. இன்னைக்கு புள்ளியார் மட்டும் இல்லைனா. யாரா நீ? என் பேர் பாண்டி. எப்படா வந்த? நீ துணியை கழட்டும் போது பாண்டி. என்னம்மா ஏமா கத்துற? திருட வந்திருக்காம்பா. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு எந்த திருடமா வருவான்? சும்மா மனப்பிரமையா இருக்கும். ஆமா, பிரம்ம தான் குளிச்சத பாத்துட்டு போச்சு. இப்பதான் போனா போய் புடிங்க. குளிச்சதை பார்த்துட்டு போறானா? அவன் யார்? அந்த மாப்பிள்ள அவன். எங்கடா போனீங்க? எங்கடா இருக்கிறோம் நம்ம? கண்ணு கட்டின தூரம் ஒரு வீட கூட காண மாட்டாங்க. யாரும் வீடு கட்ட மாட்டாங்க. ஆமா, நம்ம ஊரு கிழவனுக்கு நம்ம ஊர்ல இருக்கிறது பிடிக்காம கோத்து விட்டானுங்கடா. ஒரு பிள்ளையார களவானது காடு மேடெல்லாம் ஓட வேண்டியதா இருக்குடா. நிதானமா பேசுறதுக்கு நேரம்ல மாப்பிள்ள வெட்டி விடுவாங்க மாப்பிள்ள. பள்ளம் பரவாயில்ல மாப்பிள்ள, வெறும் 4 அடிதே மாப்பிள்ள. பார்த்தா 4 அடி மாதிரி தெரியலையேடா. 4 அடி பரவாயில்ல மாப்பிள்ள, பின்னாடி 400 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. குதி மாப்பிள்ள. தப்பிச்சேன்டா மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ள தப்பிச்ச? 1 லட்சம் அடிக்கு மேல கீழே பள்ளமா இருக்கு மாப்பிள்ள. டேய், புள்ளையார தூக்கி தப்பிச்சு போயிட்டாங்களடா. எங்க தப்பிச்சிட்டாங்க? காட்டுக்குள்ள பணமா தான் கிடப்பாங்க. வாங்கயா போவோம். சரி வாங்கடா போலாம். மாப்பிள்ள, கீழே சிங்கம் புலிலாம் இருக்கு மாப்பிள்ள. சிங்கம் புலியா? ஐயோ, எங்க அம்மா சிவகாமி பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த உடம்பு சிங்கம் புலி சாப்பிடுறதுக்கா? மாப்பிள்ள, யார் தூக்கம் வந்த இடத்துல இப்படி குரங்கு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கமே. நீ ஏதாச்சும் ஒரு கதை சொல்லு மாப்பிள்ள, அப்பத்தே எனக்கு தூக்கம் வராது. கதை? நடந்த கதைய சொல்லவா இல்ல நடக்காத கதைய சொல்லவா? நடந்த கதையே சொல்லு மாப்பிள்ள. நானு பிள்ளையார தூக்கிட்டு ஒரு இடத்துல தொபக்கட்டின்னு குதிச்சானா, அங்க ஒரு பொண்ணு குளிக்கிறத முழுசா பார்த்துட்டேன். அம்மா, ஐயோ மாப்பிள்ள, நீ கதையும் சொல்ல வேணாம், ஒன்னும் சொல்ல வேணாம். விடிஞ்ச பிறட்டு எப்படியாச்சும் நம்ம இந்த பள்ளத்தை கடந்துருவோம்டா. சரிடா. எதுக்குப்பா இப்படி இப்படியே தொங்கிக்கிறீங்க? ஏதாவது வேண்டுதலா? ஏன் மாப்பிள்ள கையெல்லாம் உதறுது?
எத்தனை அடி இருக்குன்னு சொன்னேன்? லட்சத்துக்கு மேல. நீ என்ன சொன்ன? சிங்கம் புலியில் 2 பேரும் கொஞ்சம் இங்க வாங்க. பொங்க வச்சாச்சுங்க, சாமி கும்பலாம் வாங்க. வாங்க வாங்க பொங்க ஆறிடும். கற்பூரத்தை ஏத்துங்க. பொங்கலா போங்க. சொல்லுடா. பால்பான பொங்க. கத்துறானே. பட்டி பழுக. பட்டி பழுக. வாச தண்ணி தெளிக்க. தெளிக்க. நோக பிடிய. தெருவோடு போக. போக போக. சரி வாங்க சாப்பிடலாம். சாமி கும்பிட்டா வாங்க வாங்க சாப்பிடலாம். தள்ளுப்பா நீ வந்து சீக்கிரம் வாங்க. அம்மா அந்த சட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க. இதை விட பெரிய இலை கிடைக்கலையா? சின்னதா இருக்கு. மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. தடியா இந்த இலையில உனக்கு சாப்பிடல போ. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நீ திண்டு ஊரை சுத்துறியான் அப்பா சொன்னாரு. தின்னுட்டு ஊரை சுத்துறேன்னு அப்பா சொன்னாரு இல்ல நீ சொல்றியா? நான் ஏன் சொல்ல போறேன், அப்பா தான் சொன்னாரு. தேனியில் ஒரு விசேஷம், உன்னை மொழி எழுதிட்டு வர சொன்னார். இந்த செலவுக்கு 100 ரூபா. 100 ரூபா எப்படிடா பார்த்தோம்? அவ்வளவுதான் அப்பா கொடுத்தாரு. அதுக்கு எதுக்கு பாக்கெட் மூடுற? ஒரு பேலன்ஸ். அம்மா பொங்கல்மா. சீக்கிரம் போடுமா. சீக்கிரம் நிறைய போடுங்க. நிறைய போடுறேன், நல்லா சாப்பிடுறா. மா சொந்தத்துல கல்யாணம் பண்ணி ஊனமா ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கிய. என்னடா பேசுற? இந்த 5 முத்து கணக்க பெத்து வச்சிருக்கேன். எங்க முத்து கணக்குல இருக்கு? மூத்துனா தான் மூளை எல்லாம் பெத்து வச்சிருக்கிய. என்னது? ஐயோ மூளை இல்லாம டேய் ஒண்ணே டேய் டேய் ஏய் புட்ரா பார்க்கலாம். நீ சரியான ஆம்பளையா இருந்தா நில்றா. ஏய் நின்னுட்டேன்டா. என்னடா பண்ணுவேன்? உங்கனாலே அடிப்பானே இவன். ஐயோ என்ன மாப்பிள்ள உனக்கா இவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம பண்றியே. என்னடா சொல்ல வர? இவ்வளவு பெரிய கடையை கிராஸ் பண்ணிட்டு சும்மா போக முடியுமா? ஏய் மொய்ப்பன 1000 ரூபா தான்டா இருக்கு என்கிட்ட. உங்களுக்கு அவங்க எவ்வளவு செஞ்சாங்க? 800 ரூபா. நீ 1 ரூபா சேர்த்து போட்டு 801 செய்யி. சரியா தானே இருக்கு. 8+1 9 நல்ல நம்பரு. புரியலடா எனக்கு. புரியலையா மாப்ள? நீ 200 ரூபாய் சில்லறையை கொடு. இந்தடா புடி. டேய் 1 ரூபா பணத்தை கொடுறா மாப்ளகிட்ட. என்னுடைய 200 ரூபா உனக்கு சில்லற, அவனுடைய 1 ரூபா உனக்கு பணமா? ரொம்ப பேச கத்துக்கிட்டடா நீ. அடிக்கிற மாப்ள நான் வாடா. ட்ரைனிங் டைம் ஆகுதுடா. சரி மாப்ள. டேய் இத புர்ரா, அடிக்கிறதுக்கு நான் நேரம் இல்ல. மாப்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் இத குர்ரா. அதுல கல்லடா. ஊத்து. ஏய் நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின்ல வந்துடுறேன். அப்போ உன் லக்கேஜ் நீங்க மண்டபத்துக்கு கொண்டு வந்துருங்க. அங்க வந்து வாங்கி. ஓகே. ஏமா ஓடுறா மாப்ள, ரயில் கிளம்பிருச்சு. ஏய் நம்மள போல அந்த பொண்ணு ட்ரெயின் போய் ஏத்துறா மாப்ள. ஹெல்ப் பண்ணலாம். ஏறு கால பாத்து ஏறுடா. வெளிய ஓட்றாத. அப்பா இந்த புள்ளியும் சேஃபா ட்ரெயின்ல ஏத்திட்டான். நாமளும் சேஃப். இறங்கி நம்மள ஏத்தி விட்டுட்டு நான் சொல்றேன் முட்டாள். ஏற வரலையா? நான் என்ன டயர்னோ உன்னை அப்படியே குத்தமா. ஆம்பளை பேல கை நீட்டுற. ஏய் இடுப்பு மச்சம் இருந்தா மூக்கு மேல கோவம் வரடா பொண்ணுங்களுக்கு. இந்த பிள்ளைக்கு இடுப்பு மச்சம் இருக்கிறது உனக்கு எப்படி மாப்பிள்ள தெரியும்? புரியலையே. ஒண்ணுமே புரியல மாப்பிள்ள. இவ்வளவுதான்டா குளிக்கும் போது முழுசா பார்த்தேன். நாலு செவத்துக்குள்ள நடந்தது நான் ஒரு பேர் கேட்கற மாதிரி சொல்லுவேன். வந்தியா பார்த்தமா போனமான்னு இல்லாம என் மை கொடுக்குறேன் ஊரெல்லாம் சொல்லிட்டே போச்சு. ஒண்ணு நான் கொலை பண்ணுவேன். ஏய் ட்ரெயின்ல பர்த் கன்ஃபார்ம் ஆன மாதிரி படுத்துக்கிட்டு ஒய்யாரமா பேசுறிய, என்ன விஷயம்? ஐயோ போடா. ஐயோ உமேல என்ன விழுந்த? ஆமா என் மேல தான். உமேல என்ன விழுந்த? ஆமா இங்க தான் விழுந்த. அது குடிக்க கூடாது. அது குடிக்க. ஏய் என்ன குடிக்கிறீங்க? குடிக்கிறீங்களே. அம்மா ஏய் அது வேற தண்ணி இல்ல. அது குடிக்க கூடாது. ஏன்னா தண்ணி ஒரு மாதிரியா இருக்கு. நீ ஒரு வாய் குடிச்சோன்னு கேட்கணும். பூராசி குடிச்சு விட்டு கேட்கிற. விடுறா முழுசா குடிச்சு போட்டா. இந்த ஊறுகாய் தொட்டுக்க. ஊறுகாய் குடுக்குற மூஞ்சியை பாரு. ஏய் சாப்பிடுமா, உடம்புக்கு நல்லது. ஏய் அதையா குடிச்சிட்டு இருக்க? யாருப்பா செயினை பிடிச்சி இழுத்தது? இந்த பொண்ணு தானே. பஸ் நினைச்சு ட்ரெயின்ல ஏறிடுச்சு. ஏப்பா பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு வித்தியாசம் தெரியாதா? 500 ரூபா பணத்தை எடுப்பா நீ முதல்ல. 500 ரூபா என்ன கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற? மாப்பிள்ள அழகான தேவதை உன் மேல விழுந்து கிடக்கு. இதுக்கு சுந்தர வாண்டியார் வாத்தியார் சொத்தவே விக்கலாம். 500 ரூபா பணம் தானே குடு மாப்பிள்ள. கரெக்டா. இவ்வளவு பாராட்டினா மட்டும் தெரியுது, டிடிஆர் வந்து நிக்கிறது தெரியல. தெளிவான பொண்ணுடா இவ. மாப்ள மொய் பணத்தை 500 கூட முன்னுக்கு சொன்னா எழுதுவா. இந்த புரியுது. சீக்கிரம் ட்ரெயின் எடுக்க சொல்லுங்க. என் தேவதிக்கு வேர்க்குது.
என்ன தண்ணி அடிச்சுட்டு ஊதி காட்டியா? ஊது ஊது. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். வாந்தி எடுத்து வந்திருக்கு. எங்க வாந்தி எடுக்கணுமோ எடுத்துட்டு எங்க படுக்கணுமோ கரெக்டா படுத்துட்டு. நாடுறது நாங்க, வாழ்றது நீயா? யா எஸ்கியூஸ் மீ, நாங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. என்னை விட்டு நீங்க கொஞ்சம் இறங்குங்க. டேய் என்னடா பண்ணீங்க? என்ன நல்லா இருந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டு பொண்டாட்டி மாதிரி தோல்ல சாச்சு வச்சிருக்க. பொண்டாட்டி இதுவும் நல்லா தான் இருக்கு. ஏன் தோல்ல சாச்சு வச்சிருக்க? என்ன பொண்டாட்டி நான் ஃபீல் ஏய், எனக்கு நீ நன்றி சொல்லணும். 25 கிலோமீட்டர் இந்த தேவதி இங்கே தாங்கிட்டு வந்திருக்க. தொட்டு கும்பிடு. எங்க போறீங்க? இதான் நாங்க இறங்க வேண்டிய இடம். ஏன் மறுபடியும் வரையா சாஞ்சிக்கிறதுக்கு? வேண்டாம், கொலை பண்ணிடுவேன். சும்மா திட்டாத புள்ள. போதை இருக்கிற வரைக்கும் நெஞ்சில படுத்து நல்லா தூங்குறது. போதை தெளிஞ்ச உடனே கத்துற. ஆமா ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்குள்ள எப்படி இறங்குச்சு? குடியும் குடிச்ச சரக்கா அந்த புள்ளைய மூஞ்சில வாந்தி எடுத்தா போதலையா? என்ன ஒண்ணு? வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த லூசுன்னு இழுத்துட்டு வந்துருச்சு. இழுத்துட்டு வரல, மார்ல சுமந்துகிட்டு வந்தேன். எதுக்கு இழுத்துட்டு வந்தீங்க? என்ன பிரச்சனை? இவ்வளவு பொறுமையா காட்டுறேன் சொல்ல மாட்டேன் நானு. இந்த பொண்ணு ட்ரெயின்ல ஏறணும்னு தப்பா நினைச்சிட்டு இந்த பொண்ணு ட்ரெயின்ல ஏத்தணுமா? இந்த பொண்ணு என்ன படபடன்னு தின்னா. ஏன்டா அந்த பொண்ணு இவ்வளவு கோவப்படுறன்னு இவன் கேட்டான். இடுப்பு மச்சான் தான் மூக்கு மேல கோவற. நான் அவளுக்கு மச்சம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? கேக்குறல. செல் நீ குளிக்கிறது தான் முழுசா பார்த்தனே. இந்த பொறுக்கி கிட்ட என்ன பேச்சு பாருங்க. டேய் வாங்குன சரக்கு எங்கடா வச்சிருக்க? ஏய் பைக்ல இருக்குடா. டேய் அத பத்திரமா வைடா. ஏய் பத்திரமா தான இருக்கு. ஏய் இங்க என்னடா நடக்குது? ஏன்னு கத்துறீங்க? ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த சரக்கு ஒருத்தி அடிச்சிட்டு போயிட்டா மாப்ள. இதை விட்டா என் மண்டை வீங்கி செத்து போவோம்டா. பாண்டே தலையாட்டி மாதிரி ஏன்டா முட்லட்டு வாங்கடா. உனக்கா கல்யாணம்? எங்களுக்கு சொல்லணும்னு தொல்ல. சாரிடா பொங்காலி, எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போதான்னு சந்தோஷத்துல வீட்டுல போட்டு தூங்கிட்டேன். விடிஞ்சா மூர்த்த ஒண்ணு மண்டபத்துக்கு கூட்டு விட்டாங்க. விடு மாப்ள, கனவுலே தூங்கிருப்பேன் இருக்கு. விடு வா வா. அவன்கிட்ட ஒரு ஆப்பு கரெக்ட் பண்ணு. கலக்கு கலக்கு வேகமா கலக்குடா. தண்ணி வேகமா கல. டேய் மண்டபத்துல வச்சு கலக்கிக்கிட்டு யாரும் பாரு. உங்க கையில எது கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன். போங்க. ஐயோ வேணாம். சொல்லிருக்க வேணாம். தண்ணியில என்னடா கலந்துருக்கீங்க? ஒரு மாதிரியா இருக்கு. மச்சான் இவ எல்லாம் பிளான் பண்ணி தான்டா பண்றா. குடிக்கும் போதே நிறுத்தி இது என்னன்னு கேட்கலாம்ல. ஃபுல்லா அடிச்சு முடிச்சோன்னு என்னன்னு கேக்குறா பாரு. கரெக்ட். ஒரு சொட்டு கூட வைக்கலடா. நீ என்ன ராஜிக்கிற தங்கச்சாடி? கரெக்ட். சரி வெறும் வயித்துல அடிச்சிருக்க. இந்த ஊருக்காவை சாப்பிட்டு போ. கரெக்ட்ன்றாடா. எல்லாத்தையும் தப்பா பண்றாடா. ஐயோ அம்மா. என்ன ரூட்டுக்கு புதுசா இருக்கான். சிலம்பட்டிக்கு 4 டிக்கெட். சில்லறை இல்ல 50 ரூபா. சில்லறை இல்லங்கிறல்ல. 100 ரூபா. சில்லறை இல்லங்கிறல்ல. உங்ககிட்ட எல்லாம் பணம் இருக்கிற திமிர காமிக்கிறியா? கீழ இறங்கியா? சும்மா கீழ இறங்கினா இது இறங்குறது இல்ல. கீழ இறங்கி போயிடணும். என்ன முறப்பு? போலீஸை கூப்பிடுவேன். என்ன மாப்பிள்ள இவனை பாத்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு ஜெயில நாளை பெயில். இவனை போட்டு தள்ளு. என்னையா போட்டு தள்ளிடுவா? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஏய் ஆரம்பிச்சிட்டல எங்க கிட்ட. இனிமே நீ எங்க சொத்து. சாம்ராணி மண்டை மாட்டின நீ. நெக்ஸ்ட் சங்கு மாட்டின அந்த விசில். ஏறல. ஏறு மாதிரியே வந்தீங்க. ஏன் நாங்கெல்லாம் இங்க நிக்கிறது உனக்கு நல்லா நில்லுங்கப்பா. உங்க ஊரு, உங்க பூமி, உங்க சாதி சனம். அப்பா ஆடாதங்கிட்ட இருந்து தப்புச்சோம்டா சாமி. இவ்வளவு இடம் கிடக்கும் போது அங்கே ஆண்டா நிக்கிறீங்க. உள்ள வாங்கடா. ஏய் நீ வாடா. எது நான் இறங்கி வருவா? மரியா வரேன்டா. இன்னைக்கு டிக்கெட் வாங்காம விட மாட்டேன்டா. டேய் நம்மலாம் சேர்ந்து விளையாடு ரொம்ப நாள் ஆச்சுல. நம்மளாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு? சாபுத்திரி. சாபுத்திரி. ஏய் நீ அவுட். சாபுத்திரி. ஏய் நீ அவுட். நம்ம ரெண்டு பேரும். நீ என்ன லூசா நீ? வண்டி எங்க நிக்குது, நாங்க எங்க நிக்கிறோம். விட்டா வயல்ல வேலை பார்க்குற எல்லாரும் டிக்கெட் எடுன்னு சொல்லுவோம் போல. உனக்கெல்லாம் எவன்டா கண்டக்டர் வேலை கொடுத்து விட்டணும்?
மீசை வேற பெருசா வச்சுக்கணும். வட மாப்பிள இன்னைக்கு ஒரு கை பார்த்துலாம்டா அவனை. என்னடா மறுபடியும் ஏறிட்டீங்க? வாடா, அதான் வந்தல்லடா. அப்ப எங்களுக்கு மூடு இல்ல, இப்ப இறங்கி வாடா. மூடு இல்லையா? இந்த வரதரா மூடு. ஒரு சின்ன பேட்டை விளையாடுற மாதிரியே விளையாடுறாங்களே, என்னதான் நினைக்கிறாங்க? சட்டக்கலை ரொம்ப நல்லா இருக்கு. எங்கடா எடுத்த? சிலுமெட்டி அப்படியா? மாப்பிள, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் நம்மள பார்த்து குலைச்சிட்டே இருந்தது இல்ல, அது இப்ப நம்மள சுத்தி வாலாட்டிட்டே இருக்கு. மறுபடியும் குலைச்சதுன்னு வச்சுக்கோ, கல் எடுத்து வாயில அடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது உனக்கு, இது எனக்கு. போயிடுவோம் பாரு. இப்ப எப்படிடா ஏறுவீங்க? நாங்க இறங்க வேண்டிய இடமே இதாண்டா. கொய்யாவா? டிக்கெட் வாங்குறவங்க கரெக்டா சில்லறை வச்சுக்கணும். நோட்டை கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். அவனை நம்மள பாத்துக்கலாம். பொருட்களையா இன்னைக்கு என்ன கந்தரகோலம் பண்ண போறாங்களோ? மாப்பிள்ள பதறி அடிச்சு ஓடியாருவான்டா. சார்னு கூப்பிடுவான் பாரு. சார், என்ன உங்களுக்கு என்ன வேணும்? உன் வேலை வேணும். அப்ப நானு இறங்கி போ. ஏன் சார் என் கூட இப்படி பிரச்சனை பண்றீங்க? எங்க போகணும்? 4 இலங்கை. இலங்கைக்கா? மாப்பிள்ள திடுது போன இலங்கைக்கு போறேன்னு சொல்லிட்டா துணிமணி ஒன்றும் எடுக்கல. ஆமாடா, நானும் ஒரே ட்ரெஸ்ஸோட வந்துட்டேன். ஏய், வண்டியை வீட்டுக்கு திருப்பு. என்னங்க அது? கவர்மெண்ட் பஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட், உங்க இஷ்டத்துக்கு விளையாடுறீங்களே. வண்டி அங்கெல்லாம் போகாதியா? போகணும். எப்படி போகும்? ஒண்ணு ஏரோப்ளேன்ல போகணும், இல்லைன்னா கப்பல் வழியா போகணும். தரைவழி மார்க்க இல்லையே. ஒரு பாலம் வழியா போ. ஒரு பாலமா? ஆமா, முதல் முறையா உசலம்பட்டியில இருந்து பாலம் வழியா இலங்கைக்கு பஸ் ரூட் விடுறோம். பஸ் ரூட். என்னைக்கு 10வது படிச்சு பெயிலா போய் கண்டக்டரா வந்தவங்கிட்ட தேசிய பிரச்சனையை கிளப்புனீங்களோ, இனிமே உங்ககிட்டையும் சரி தம்பி, உங்க ஊருக்காரங்கிட்டையும் வம்பளுக்க நான் தயாரா இல்ல. நாளையில இருந்து பஸ்ல நீங்க ஏறி வரும்போது நான் ராஜினாமா பண்ணிட்டேங்கிற நற்செய்தி உங்க காது குளிர கேட்கும். ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் என்ன பாருங்க. என்ன நல்லா பாருங்க. ஏ மொக்கச்சாமி, நான் எப்படா துபாயில இருந்து வந்த? நேத்தா. ஆமா, யார் கார் இது? என் காரு. உன் கார்ல உள்ள உட்காராம ஏன்டா தொங்கிட்டு வர? உள்ள உட்கார்ந்தா நான் யாருன்னு ஊருக்கு தெரியுமா? அதனால தான் வெளியே தொங்கிட்டு வரேன். அது என்னடா காதுல? நேத்து மழை பெய்யும் இடி விழுந்துச்சுல, அதுல ஒரு பிசன் சொருகிடுச்சு. அதை உருவி எறிஞ்சிட்டு வர்ற வழியில பிஎம்பிஎல் டாக்டர் பார்த்துட்டு வரேன். ஏண்டா இதெல்லாம் நமக்கு தேவையாடா? அவனை பத்தி தான் தெரியும்ல, ரொம்ப உண்மையை பேசுவான். ஆமா, இது எது கையில சுத்திக்கு இருக்க? நிறைய செயின் கழுத்துல போட்டதுனால கழுத்து வலிக்குது, அதனால தான் கையில போட்டு சுத்துறேன். சரி, அதை விட மொக்க. சரக்கு வாங்கிட்டு வந்தியா? இந்த மூஞ்சிக்கிட்டி எல்லாம் பழகிட்டு சரக்கு வாங்காம ஊருக்குள்ள வர முடியுமா? கொண்டு வந்திருக்கேன். வாங்க போலாம். நல்லா குடிடா ஃபாரின் சரக்கு. டேய் மாப்ள, துபாயில வேலை பார்த்தல, அனுபவம் எப்படிடா இருந்தது? அது ஏன் பாண்டி கேக்குற? ஒரு நாள் கம்பெனி விஷயமா ஈராக்குக்கு போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தீவிரவாதி, இந்த பக்கம் அமெரிக்கா படை. நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் என்ன, அமெரிக்காக்காரன் பீரங்கில குண்டை போட்டுட்டான். எனக்கு உயிரே போயிருச்சு. நடுவுல தான் நான் இருக்கேன்ல, அத பார்க்காம சுட்டான் பாரு. என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. ஏன்னா அந்த குண்டு என்ன நோக்கியே வந்துட்டு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், ஊருக்கு போக முடியாது, உங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்றது? என் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அண்ணாமலையாரே ஜம்ப் பண்ணிட்டேன். அதையும் மீறி அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிடுச்சா. அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா, இது ஆமா, அதுல விழுந்த பள்ளம். பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏன்டா உங்க பொண்ணு திட்டுற? பெத்து போட்டதுனால இவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேல் இவன் பக்கமே வர மாட்டான் சாமி. எல்லாத்துக்கும் தான் மாப்பிள்ள தொப்புள் இருக்கு. ஆனா இவன் தொப்புளுக்கு மட்டும் புதுசா ஒரு கதை சொல்றேன். நான் குதிக்கலாம்னு இருந்தேன், புனியவன் மிந்திட்டியா. இதாண்டா கிராமம். நடந்த உண்மை சொன்னா நம்பவே மாட்டேன். பெரிய பொய்.